நேயர்களுக்கு வணக்கம். மங்கையர் சோலை நிகழ்ச்சிக்கு அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அருமையான பதிவு. சென்ற வாரம் கேட்டு கேட்டு அனைவரும் மகிழ்ந்து பாராட்டி கைதட்டினோம். பொதுவாக சொல்வார்கள், தேசிய கொடி எப்படி பறக்கிறது, அதற்கான காரணம் என்ன? வெறும் காற்றா? இல்லைங்க, அது இராணுவ வீரர்களுடைய சுவாசம், அவர்கள் விடுகின்ற மூச்சு. அதனால தான் தேசிய கொடி பறக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் அந்த விளையாடிட்டு அப்புறம் அவங்க ஒரு மூச்சு வாங்க, அப்புறம் இந்த ரன் ஓடினப்புறம், அல்லது 100 மீட்டர் 200 மீட்டர் இல்லை மராத்தான் ஓடினப்புறம், அல்லது இண்டிவிஜுவல் கேம்ஸில் முடிஞ்ச உடனே ரொம்ப மூச்சு வாங்கும். காரணம், அந்த மூச்சு என்பது தான் இந்த தேசிய கொடியினுடைய காற்றாக அசைகிறது என்று கொள்ளலாம். கண்டிப்பாக, இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்கள், அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. 5 பேரும் ரொம்ப சிறப்பாக சென்ற வாரம் பேசினாங்க. இந்த ஒற்றுமை என்பது எப்படின்னா, இன்றைக்கி நம்ம சொல்லுவோம், தெண்டுல்கர் 10,000 ரன் அடிச்சிட்டார், 15,000 ரன் அடிச்சிட்டார், கோலியும் அடிச்சிட்டார் அப்படின்னா, அவர் ஒருத்தர் மட்டுமா ஓடினார். அந்த பக்கத்துலேருந்து இன்னொரு பேட்ஸ்மேன் இந்த பக்கம் எல்லா நிலைகளையும் ஓடினாங்க, இல்லையா? இதுதான் ஒற்றுமை. இப்படிப்பட்ட ஒற்றுமையான பதிவுகளை வழங்கி வருகிறார்கள். நாம் இவர்களோடு தொடர்ந்து பேசுவோம் மங்கையர் சோலையில். இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் ரொம்ப அழகாக ஆச்சரியமாக பார்க்குறது யார்? நம்மக்கிட்ட இருந்து மங்கையர் சோலையிலேருந்து மிகப்பெரிய பாராட்டுக்களையும் பெறுவதற்கான ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கும். எல்லாரும் அறிந்த ஒரு முகம். சார், உலகத்தில் இன்றைக்கி பல போட்டிகள் நடக்கலாம். அது ட்ரிபிள் ஜம்பாக இருக்கலாம், ட்ரையத்லான் இருக்கலாம், பென்டத்லான் இருக்கலாம், அதே போல் ஹடல்ஸ், இவ்வளோ விளையாட்டுகள். இதை நான் சொன்னது ஒரு சில விளையாட்டுகளை சொல்லியிருக்கேன். அத்தனை விளையாட்டுகளிலும் வென்றி வேர்ல்டு லெவலில் 21 முறை ஈடுபட்டு 21 மெடல்ஸ், எல்லாமே மோஸ்ட்லி தங்க மெடல்கள், 21 மெடல்கள். அது மட்டும் இல்லாமல் தேசிய அளவில் 40 மெடல்கள், 40 பதக்கங்கள். அது மட்டுமா, இன்றைக்கி நம்ம ஸ்டேட் லெவல்லையும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் பல அச்சீவ்மெண்ட், தொடர்ந்து சாதனைகள். அதை நம்ம குறிப்பாக ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லணும் அப்படின்னா 11 தேசிய சாதனைகள். அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டேட்டில் ஒரு ஜூனியர் அளவில்னு பார்த்திங்கன்னா தமிழக அளவில் 12 ஜூனியர் சாதனைகள், அதாவது ரெக்கார்ட்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, ரெக்கார்ட்ஸ். அதே போல் 5 தமிழ்நாடு சீனியர் சாதனைகள் என்று நிறைய, அவங்கள பற்றி நிறைய இருக்குது. மேடம் காயத்ரி அவர்களை நாம் இந்த நேரத்தில் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதாவது ஒரு யங்கஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், இங்கே தான் ஃபஸ்ட்டு PhD பண்ணவங்க. ஸோ டாக்டர் காயத்ரி, வி வெல்கம் யூ அண்ட் வி சல்யூட் யூ. நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான அந்த நம்முடைய இந்தியா உலகெங்கும் உயர்ந்த ஒரு சிகரம், அதை நோக்கிய ஒரு பயணம். இந்த பயணத்தின் போது நம்ம பேச போகின்ற நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்திய காம்யா, இவரை பற்றி சொன்னோன்னா எல்லாரும் டக்குன்னு சொல்லுவாங்க, ஆஃப்ரிக்காவில் கிளிமாஞ்சாரோ, ஏன்னா பாட்டில் கூட அந்த பேர் வந்திருக்கு, எல்லாருக்குமே பிரபலமான இதுவாகிடுச்சு. அந்த கிளிமஞ்சாரோவில் முதல்ல யங்கஸ்ட் அச்சீவர் யார், இது ஒன்று. ஒரு குவிஸ் கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா, ஐரோப்பாவில் மிகப்பெரிய சிகரம் எல்ப்ரஸ், ஓகே, ரஷ்யா ஊட்டி. அங்கே போய் மின்னிய யங்கஸ்ட் பர்சன் யார், அதாவது முதல்ல ஏறினது யங்கஸ்ட் பர்சன். அப்புறம் அந்த எவரெஸ்டுடைய பேஸ் கேம்ப், அந்த பேஸ் கேம்பில் வேர்ல்டில் செகண்ட் யங்கஸ்ட் பர்சன். அதே போல் தொடர்ந்து நிறைய சாதனைகள். இப்போ நாம் வட அமெரிக்காலேருந்து எந்த காண்டினென்ட் போகிறோம்? ஃபைனலி நார்த் அமெரிக்காவுக்கு அப்புறம் என்னோட 7 வயசு ட்ரீம் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறதுக்கு அது ஃபைனலி இந்த வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம ஆஸ்திரேலியா விட்டுட்டோமே. ஆஸ்திரேலியா 2018 இருந்தது. அப்போ ஆஸ்திரேலியாவும் நம்ம சொன்னோம்ல. ஆமாம், ஆஸ்திரேலியாலையும் ரொம்ப ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அதான் 2000 இல்லையா, அதை பற்றியும் ப்ளீஸ். ஆஸ்திரேலியன் பீக் அவ்வளோ பெரிய பீக் இல்லை, லைக் ஐ செட், ஒரே நாளில் மேலே சமிட் போயிட்டு வரலாம். நான் என்னங்க ஒரு 6000 அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த பீக் பேர் என்ன? மவுண்ட் காசியோஸ்கோ. மவுண்ட் காசியோஸ்கோ அது ரொம்ப, அதாவது ஐ திங்க் அந்த சிட்னி ப்ளஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஆமாம் சார், நாங்கள் கேன்பெராவுக்கு போனோம். ஏன்னா அங்கே
டிஃபென்ஸோட அட்டாச்சே இருக்கார் இந்தியாவிலேருந்து. ஸோ அவங்களோட வீட்லேயே இருந்துட்டு அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு நாங்கள் பேஸ் வில்லேஜ் த்ரெட்போன்னு ஒரு வில்லேஜ் இருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜ்க்கு ட்ரைவ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே சப்மிட் பண்ணிட்டு திருப்பி கேன்பராக்கு அதே நாள் வந்துட்டோம். ஸோ ரொம்ப விண்டியாக இருந்தது. ஸோ அது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது எங்களுக்கு ஃபார் ஷோர். ஆனால் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கோல்ட் டெம்பரேச்சர் இல்லை விண்டு ஜாஸ்தியாக இருந்தால் அதை எப்படி டேக்கிள் பண்ணணுன்னு. சூப்பர் சூப்பர். அதாவது 2228 மீட்டர் உயரம் உள்ளது. உங்களுக்கு அப்படி கையில் இருக்கிற ஒரு சின்ன குட்டியூண்டு டப்பா மாதிரி அதை கிளைம் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எவரெஸ்ட்டுக்கு வரோம். ஓகே, எவரெஸ்ட்டை பொறுத்தவரையும் அதனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் மவுண்டனியர்ஸ் மிகப்பெரிய ஆவணம் உலக அளவில். முதல்ல 1924 மல்லாரி அவர்கள் பெருமுயற்சி பண்ணி அதை அப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ எர்விங் அப்புறம் மல்லாரி 2 பேர் கிளைம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற ப்ரூஃப் கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி இருந்த கேமராவில் 2 கருப்பு புள்ளிகள் அந்த இடத்தில் நின்றது அப்படின்ற ஒரு பதிவு இருக்குது. யூ ரிமெம்பர்? எஸ். அதாவது எவரெஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல எவரெஸ்ட்டை பற்றி ஒரு அளவுகோல் பண்ணது 1853. கரெக்டாக அங்கேருந்து 100 இயர்ஸ் 100 வருடங்களுக்கு பிறகு 1953 டென்சிங் ஹிலாரி அவங்க உலக சாதனையாளர்கள். இப்போ அதுக்கப்புறம் 1953க்கு அப்புறம் ஒரு யங்கஸ்ட் மவுண்டனியர், செகண்ட் யங்கஸ்ட் மவுண்டனியர் இல்லையா, ஏற்கனவே ஒருத்தர் இருக்காங்க, மியான்மர் சேர்ந்தவங்க நினைக்கிறேன், 20 வயசில் அவங்க, நீங்கள் 16 வயசுக்குள்ளே அந்த எவரெஸ்ட் என்ற சிகரத்தை அடைவதற்கான முயற்சிகளை நாம் சொன்னோன்னா தன்னுடைய 3 வயசுலேருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தை நடக்குதுங்க. குழந்தை அப்படி நடந்து வரும்போது தத்தி கால் வைக்கிறது, அடுத்து அந்த மலையினுடைய ஸ்டெப்பில் தான் கால் வச்சு மேலே போகுது அப்படின்ட்டு லாவண்யாவும் கார்த்திகேயனும் பெருமைப்பட்ட குழந்தை நீங்கள். இப்போ இந்த எவரெஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். எவரெஸ்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் 7 வருஷம் ட்ரீம். நான் 2017 எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்ப் வரைக்கும் ட்ரெக் பண்ணியிருந்தேன். அண்ட் அப்போலேருந்தே எவரெஸ்ட் பார்த்ததுலேருந்தே எனக்கு இந்த ட்ரீம் இருந்தது, எப்பயாவது ஒன்ஸ் ஐம் வர்தி நான் எவரெஸ்ட்டோட சமிட் வரைக்கும் போகணுன்னு. ஸோ ஃபைனலி அந்த ட்ரீம் இப்போ 2024 ரியலைஸ் ஆச்சு. அண்ட் நான் என் அப்பாவோட எவரெஸ்ட் கிளைம் பண்ணேன். அவருக்கும் ஆல்மோஸ்ட் 14 வருஷமாக இந்த ட்ரீம் இருந்தது. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு போனோம். ஃபிசிக்கலி மட்டும் இல்லை, மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் லாஜிஸ்டிக்லி ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும். பிளானிங் எல்லாம் டீட்டெயிலில் பண்ணிட்டு போகணும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனலி கிளைம்பில் போனோம். அண்ட் எவரெஸ்ட் எக்ஸ்பிடிஷன் 3 ஃபேஸில் இருக்கும், அப்ரோச், அக்ளிமடைசேஷன் அண்ட் சமிட் புஷ். ஸோ அப்ரோச்சில் நாங்கள் காட்மாண்டுலேருந்து லுக்லான்னு ஒரு இடத்துக்கு ஃப்ளை பண்ணிவிட்டு அங்கேருந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் வரைக்கும் ட்ரெக் பண்ணுவோம். அண்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக்கே ஆல்மோஸ்ட் 8 டேஸ். ஸோ 8வது நாள் தான் நாங்கள் ஃபைனலி பேஸ் கேம்ப்க்கு போவோம். அண்ட் அக்ளிமடைசேஷன் ஃபேஸில் நாங்கள் ரிப்பீட்டடாக ஹை ஆல்டிடியூடுக்கு போயிட்டு திருப்பி கீழே வருவோம். ஸோ தட் நம்மளோட பாடி அந்த ஆல்டிடியூடுக்கு யூஸ் டு ஆகிடும் அண்ட் அங்கே கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ மவுண்டன்ஸில் நாங்கள் கிளைம் ஹை ஸ்லீப் லோ அப்படின்னு சொல்வோம். ஸோ தட் பாடி அக்ளிமடைஸ் ஆகி கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஸோ அக்ளிமடைசேஷனில் ஃபஸ்ட்டு நாங்கள் மவுண்ட் லபூச்சே ஈஸ்ட்னு ஒரு பீக் கிளைம் பண்ணோம். அது ஆல்மோஸ்ட் 6120 மீட்டர்ஸ். ஸோ அந்த ஆல்டிடியூட்க்கு கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் நிறைய பேர் ஆக்சுவலி அந்த அக்ளிமடைசேஷன் கும்பு ஐஸ்ஃபாலில் பண்ணுவாங்க. கும்பு ஐஸ்ஃபால் என்னென்னா பேசிக்லி மவுண்ட் எவரெஸ்ட்டோட மேசிஃபில் என்னெல்லாம் ஸ்னோ கலெக்ட் ஆகுதோ அது வெஸ்டர்ன் கும்னு ஒரு ரீஜனுக்கு கலெக்ட் ஆகிடும். அண்ட் அங்கேருந்து அது மவுண்டனில் கீழே ஃப்ளோ ஆகும்போது எங்கெல்லாம் மவுண்டன் டேர்ன் ஆகுதோ அங்கே ஃபுல்லாக கிராக் ஆகிடும். ஸோ ஐஸ்ஃபால்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த கும்பு ஐஸ்ஃபால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்னிக்கல் செக்ஷன்ஸ் எவரெஸ்ட்டு. அண்ட் எவரெஸ்ட்க்கு 2 சைடு இருக்குது. டிபெட் சைட்லேருந்தும் கிளைம் பண்ணலாம், நேபாள் சைட்லேருந்தும் கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த 2 சைடுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர் கும்பு ஐஸ்ஃபால் தான். ஏன்னா நேபாளில் மட்டும்தான் இந்த ஐஸ்ஃபால் இருக்குது. ஸோ அந்த ஐஸ்ஃபாலை நிறைய வாட்டி க்ராஸ் பண்ண வேண்டான்னு அந்த அக்ளிமடைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு வாட்டி போய் மவுண்ட் லபூச்சே ஈஸ்ட் கிளைம் பண்ணோம். அது பண்ண அப்புறம் கொஞ்சம் இன்னும் ட்ரைனிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ஐஸ்ஃபால் பாதிவே போயிட்டு திருப்பி வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் 40% ஐஸ்ஃபால் கவர் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி பேஸ் கேம்ப்க்கு வந்துட்டோம். அதில் திருப்பி பாடி கொஞ்சம் அக்ளிமடைஸ் ஆகும். அண்ட் அந்த அக்ளிமடைசேஷனோட மெயின் எய்ம் என்னென்னா, நிறைய கிளைம்பர்ஸ் எவரெஸ்ட் போகிறவங்களுக்கு கும்பு ஐஸ்ஃபால் பற்றி ரொம்ப ஃபியர்ஸ் இருக்கும், ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க.
ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அந்த ஐஸ்ஃபாலில் கொஞ்சம் போயிட்டு கான்ஃபிடெண்ட்டாக கிளைம் பண்ணிட்டு வந்தால் அந்த ஃபியர்லாம் கொஞ்சம் போயிடும் மக்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வெதர் விண்டோக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ எவரெஸ்டோட சமிட் ஆல்டிடியூடில் ஜெட் விண்ட்ஸ் ப்ளோ பண்ணும். ஸோ அது ஆல்மோஸ்ட் 150 to 200 km/h ஸ்பீடில் ப்ளோ பண்ணும். ஸோ அது அந்த ஆல்டிடியூடில் இருக்க போது நம்மளால் சமிட் பண்ண முடியாது. ஸோ வருஷத்தில் ஒரு 5-6 நாளுக்கு அந்த விண்ட் வந்து கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட்க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ மெட்ரலாஜிஸ்ட் எல்லா கம்பெனிஸும் மெட்ரலாஜிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த வெதர் விண்டோ எப்போன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கு படி நாங்கள் சமிட்க்கு போவோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 வாரம் எங்களோட அக்ளமடைசேஷனுக்கு அப்புறம் வி ஹேட் டு வெயிட். பட் ஃபஸ்ட்டு எங்களது ஒரு இன்னொரு அக்ளமடைசேஷன் ரவுண்ட் இருந்தது. ஸோ அதில் நாங்கள் பேஸ் கேம்ப்லேருந்து ஃபஸ்ட் டே கேம்ப் 1 போனோம். கேம்ப் 1 ஆல்மோஸ்ட் 6000 மீட்டர்ஸில். அப்புறம் கேம்ப் 1லேருந்து அடுத்த நாள் கேம்ப் 2 போனோம். கேம்ப் 2 இஸ் அட் 6400 மீட்டர்ஸ். அப்புறம் அந்த ஆல்டிடியூடில் ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணோம். ஸோ தட் பாடி அங்கேயும் இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகிடும். அண்ட் உங்களோட பாடிக்கு அங்கே இருக்கிறதுக்கு அவ்வளோ வேலை பண்ண தேவையில்லை. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கேம்ப் 3க்கு ஆல்மோஸ்ட் பாதி வழிக்கு மேலே போயிட்டு திருப்பி கேம்ப் 2க்கு வந்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 6800 மீட்டர்ஸ் டச் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அண்ட் அடுத்த நாள் கேம்ப் 2லேருந்து பேஸ் கேம்ப்க்கு திருப்பி வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஒரு பிரேக் இருந்தது. ஏன்னா வெதர் விண்டோ அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த 2 வீக்ஸில் நாங்கள் இந்த எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ட்ரெக்லேயே கொஞ்சம் கீழே வந்து ட்ரீ லைன் வரைக்கும் வந்தோம். ஸோ தட் அங்கே ஆக்சிஜன் ஜாஸ்தி இருக்கும் அண்ட் பாடி கொஞ்சம் பெட்டராக ரிகூப்பரேட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பங்போச்சேன்னு ஒரு வில்லேஜில் அபவுட் 5 days ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி பேஸ் கேம்ப்க்கு போயிட்டோம் இன் டைம் சமிட் புஷ்காக. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ப்ரீஃபிங்லாம் இருக்கும். ஆக்சிஜன் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணணும், ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதை எப்படி ஸ்பாட் பண்ணணும், அண்ட் ஆக்சிஜன் சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டா அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும், அது பற்றிலாம் நிறைய ப்ரீஃபிங் இருந்தது, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. அண்ட் எல்லா கிளைம்பர்ஸ்க்கும் ஒரு பர்சனல் ஷெர்பா அசைன் பண்ணுவாங்க. நிறைய கிளைம்பர்ஸ் 2 ஷெர்பாவோடையும் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ வி மெட் ஆர் ஷெர்பாஸ் அன்றைக்கி. அண்ட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃபைனல் சமிட் புஷ்ஷில் கிளம்பினோம். ஸோ ஃபைனல் சமிட் புஷ் போது கேம்ப் 1ல் ஸ்டே பண்ண மாட்டோம். பேஸ் கேம்ப்லேருந்து டைரெக்டாக கேம்ப் 2 போவோம். அண்ட் இந்த வாட்டி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போனதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பேஸ் கேம்ப்லேருந்தே நிறைய பேர் அதே நாள் சமிட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஐஸ்ஃபால்லையே எங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் என்கவுண்டர் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க எவரெஸ்ட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னு. ஸோ எங்களுக்கு அது ஐஸ்ஃபால்லையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடச்சிது. பட் ரொம்ப லாங் டே இருந்தது பேஸ் கேம்ப்லேருந்து கேம்ப் 2 போகிறது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் டே இருந்தது. அண்ட் கேம்ப் 2லேருந்து நாங்கள் சப்ளிமெண்ட்ரி ஆக்சிஜன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா கேம்ப் 3 6900 மீட்டர்ஸ் இல்லை 7000 மீட்டர்ஸ்க்கு அரவுண்ட் இருக்குது. ஸோ அங்கே ஆக்சிஜன் யூஸ் பண்ணால் பாடி இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3 நாங்கள் ஆல்மோஸ்ட் 3.5 மணி நேரத்தில் போயிட்டோம். ஸோ கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த வாக் பண்ணும்போது எங்களுக்கு அந்த கேம்ப் 2லேருந்து கேம்ப் 3 ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே போகிறதுக்கே 4 மணி நேரம் ஆச்சு. பட் அந்த அக்ளமடைசேஷன்னால் அடுத்த வாட்டி நாங்கள் போகும்போது 3.5 மணி நேரத்துலேயே ஃபுல்லாக கேம்ப் 3 ரீச் பண்ண முடிஞ்சது எங்களால். அண்ட் அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கேம்ப் 3லேருந்து கேம்ப் 4 போனோம். அண்ட் கேம்ப் 4 எங்களோட ஃபைனல் கேம்ப் சமிட்க்கு முன்னாடி. ஸோ அன்றைக்கி ரொம்ப பேட் வெதர் இருந்தது. எங்களுக்கு பிளிசர்ட் மாதிரி ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஒயிட் அவுட் அண்ட் ஒன்றுமே தெரிய முடியல. எங்களோட ஷெர்பா எப்பயுமே நம்மளோட தான் நடப்பார். அண்ட் அவரையே பேர்லி பார்க்க முடிஞ்சது. ஸோ நிறைய டிராஃபிக் அதனாலையும் நின்றுடுச்சு. ஆல்மோஸ்ட் 250 பேர் இருந்திருப்பாங்க மவுண்டனில் அன்றைக்கி அந்த ஸ்ட்ரெச்சில் கேம்ப் 3 அண்ட் கேம்ப் 4க்கு நடுவில் மட்டும். தேங்க்ஃபுல்லி என்னோடய ஷெர்பா ரொம்ப நல்லா இருந்தார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ அவர் அந்த ரோப் எது இருக்குமோ அதுலேருந்து எங்களை அன்ஹுக் பண்ணி என்னையும் அவரையும் ஆங்கர் பண்ணிவிட்டு அவர் என்னை ஃபுல்லாக முன்னாடி கூப்பிட்டு போயிடுவார், டிராஃபிக்கை எங்கே ஓவர்டேக் பண்ண முடியுமோ அங்கே. ஸோ நான் கேம்ப் 4 ஆல்மோஸ்ட் 1:30க்கு ரீச் பண்ணிட்டேன் ஆஃப்டர்நூனில். ஆல்மோஸ்ட் 8.5 மணி நேரம் நடந்துட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் ஆச்சு? கேம்ப் 4லேருந்து இட்ஸ் அ வெரி லாங் டே சார்.
can be a little அண்ட் ஈவன் த கேம்ப் 3 to கேம்ப் 4 டே நான் 1:30 மணிக்கு போனேன் அண்ட் எங்களோட டீம் மெம்பர்ஸ் 5:30-6 மணி வரைக்கும் கூட வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க அந்த டிராஃபிக் லைன்ல மாட்டிட்டாங்க. இந்த டிராஃபிக் கடந்து அடுத்து நீங்க போகும்போது சமிட் போன அந்த சூழல் அது சொல்லுங்க பர்டிகுலரா. தேங்க்ஃபுல்லி எங்களோட சமிட் கிளைம்பில் எங்களுக்கு அவ்வளோ டிராஃபிக் கிடைக்கல ஏன்னா கேம்ப் 3 to கேம்ப் 4 வரும்போது இந்த பேட் வெதர் இருந்ததுனால அந்த 250 பீப்புள்லேருந்து ஆல்மோஸ்ட் 200 பேர் திரும்பி கேம்ப் 3 போயிட்டாங்க. பட் நீங்கள் சப்மிட் பண்ண அந்த பர்டிகுலர் மூமெண்ட் அது எப்படி இருந்தது? ஆப்வியஸ்லி ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது, சரியலாக இருந்தது. எங்களுக்கு அவ்வளோ கிளியராக வியூ கிடைக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி, ஆனால் ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. என்னோட அப்பா கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருந்தார் ஏன்னா அவரோட ஷெர்பாவோட அவர் தனியாக வந்துட்டு இருந்தார். ஸோ நான் சமிட் ஆல்மோஸ்ட் 12:50க்கு ரீச் பண்ணேன் அண்ட் அதுவும் எங்களோட ஸ்டார்ட் ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. May 20th 2024 என்ன பதிவு பண்ணுறோம் அது. ஏன்னா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த ஒரு உலகின் இரண்டாவது, அதாவது முதல் பெண் வந்து 20 வயசில், இரண்டாவது பெண் 16 வயசு தான் கம்ப்ளீட்டட். அப்போது அந்த மேலே போனப்புறம் கண்டிப்பாக ஒரு, அதாவது நீங்கள் பின்னாலேயே உங்கள் அப்பா திரு கார்த்திகேயன் அவரை நம்ம பாராட்டி இந்த இடத்துல கரவொலி எழுப்பி கார்த்திகேயன் சாரையும் பாராட்டுறோம். 2 பேரும் எவரெஸ்டுடைய சிகரத்தில் போய் நின்னப்போ அப்படியே அந்த சமயத்தில் எப்படி, ஹவு டிட் யூ ஃபீல்? சார் எனக்கு ஆக்சுவலி சொன்னால் ஐ டென்ட் பிலீவ் அதான் சமிட்னு. நான் நினச்சிட்டு இருந்தேன் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் தூரம் இருந்ததுன்னு. அதுவே வந்து 8849 மீட்டர் உயரமுள்ள கடல் மட்டத்திலேருந்து 8849 மீட்டர் உயரம் உள்ளது. அடியில் சொன்னால் 29,042 அடி ஆல்மோஸ்ட் உயரமுள்ள. அதுதான், இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா, இதுக்கு மேலே இருக்கான்னு யோசனை பண்ணிங்களா? ஆமாம் சார், நான் எப்பயும் நிறைய கிளைம்ஸில் என்னோடய ஹையஸ்ட் ஆல்டிடியூட் ரீச் பண்ண அப்புறம் சொல்லிகிட்டே இருப்பேன், இதுக்கப்புறம் நான் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அதுதான் என்னோட ஹையஸ்ட். ஸோ அது கொஞ்சோண்டு ரிக்ரெட் இருந்தது, இதுக்கப்புறம் எந்த கிளைம்லையும் அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு. மேபி எவரெஸ்ட் கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? காமியா வளர எவரெஸ்ட் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா இன்னும் ஹைட் கிடைக்கும். அண்ட் நான் கிளைம் போதே நடுவில் எங்களோட கம்பெனி ஆப்ரேட்டர் பேஸ் கேம்பில் இருந்தார். ஸோ அவரை கேட்டிருந்தேன், நான் சமிட்டில் போன அப்புறம் நீங்கள் என்னோடய அம்மாவுக்கு கால் பண்ணி ரேடியோவில் அது ஸ்பீக்கரில் போட முடியுமான்னு. ஸோ சமிட்டில் போயிட்டு நானே அம்மாவுக்கு சொல்ல முடிஞ்சது தட் நான் ஃபைனலி சமிட்க்கு வந்துட்டேன். ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். அப்போது அஃப்கோர்ஸ் லாவண்யா மேடம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பெருமையாக பாராட்டியிருப்பாங்க. இப்போ எந்த சூழலில் அத்தனை பேருடைய வாழ்த்துக்கள், பெருமை மிக்க இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அத்தனை பேருடைய கரவொலி எல்லாத்தையும் சேர்த்து நாம் அத்தனை பேரும் கரவொலி கைத்தட்டி காமியா கார்த்திகேயன் அவரை வாழ்த்துக்கிறோம். இந்திய மக்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நேரம். அதை பொதுவாக அழகாக சொல்லுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஒரு நம்பிக்கை தானே உன்னை வந்து உயர்த்தும். சின்ன வயசில் 3 வயசுலேருந்து அடுத்து 7 வயசில், 10 வயசில், 12 வயசில், அப்புறம் இன்னைக்கு 16 வயசில் ஒரு வெற்றி பெற்றிருக்கான அந்த நம்பிக்கை தான். அழகாக ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பெரிய விஷயம் வேணுங்க சப்போர்ட் பண்ண, அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். அதாவது நீ கால் நகத்தால் ஒரு கோடு போட்டால் கங்கை ஓடி வந்துருங்க. கால் நகம் கீறிய கோடுகளின் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்களை தெற்கு வடக்காய் நிறுத்து, நீ துருவங்களுக்கு பாலம் விடுவாய். வட துருவம் தென் துருவம் ரெண்டுத்துக்கும் பாலமே, நீ நில்லுப்பா, அதான் பாலம் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. அதை உண்மையாக்கி காட்டியவர் தான் காமியா, வாழ்த்துக்கிறோம். அடுத்தது அண்டார்டிகா 7வது, அங்கே விஷன் மேசிஃபில் போய் நீங்கள் அந்த பனி சூழல் பிரதேசத்தில் அந்த மலையிலையும் இந்தியாவுடைய பெருமையை நிலைநிறுத்துவார்கள். அதற்காக உங்களை அத்தனை பேரும் மீண்டும் கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். இப்போது ஒரு மிகப்பெரிய சாதனை ஓட்டமாக நம்ம போகிறோம். அந்த சாதனை ஓட்டம் அப்படின்னாலே வாழ்க்கையில் பல தடைகளை தாண்டி ஓடுவது தான் சாதனை ஓட்டம். ஆனால் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் இந்த தடைகளோட ஒரு ஓட்டம் வச்சுருக்காங்க, ஹர்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்களே கற்றுத்தராங்க, வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கலாம், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கலாம், அதை தாண்டி ஓடுறது தாங்க சாதனை. அப்படி அந்த ஹர்டல்ஸ், அந்த தடை தாண்டி ஓடுகின்ற ஓட்டத்தில் உலகளவில் புகழ்பெற்ற டாக்டர் காயத்ரி அவர்கள் இந்த எவரெஸ்ட் வீராங்கனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். உங்களோட ஸ்டோரியை கேட்கும் போது, நீங்கள் உங்களோட ஒரு சமிட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லும் போது எங்களுக்கு கேட்கும் போதே அவ்வளோ வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது.
அது ஒரு புது விஷயமா நாங்கள் பார்க்குறோம். இதை ஒரு மூவியாக எடுத்தால் கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக போயிடும். ஸோ நீங்கள் மென்மேலும் இன்னும் வளர, நீங்கள் யங்கஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிறைய விஷயங்களில் ஃபஸ்ட்டுன்னு வரணுங்கிற வாழ்த்துக்களோடு நான் உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். அப்பா அம்மா என்ன தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும், நம்ம ட்ரீம்க்கு சப்போர்ட் பண்ணாலும், உங்கள் வயசுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ உங்கள் உடம்பை வந்து வற்புறுத்தி உங்களோட மற்ற இந்த வயசில் பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கோ சோஷியல் மீடியாக்கோ அடிக்ட் ஆகி ஒரு நல்ல கைடன்ஸ் இல்லாமல் போயிட்டு அவங்களால நல்ல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது. என்னதான் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இந்த வயசில் நம்ம கஷ்டப்பட்டால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும், நம்ம கண்ட்ரியை நம்ம தான் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஏமோட நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்த நான் பாராட்டுறேன். வாழ்த்துக்கள். இப்போ ஒரு மிகச்சிறந்த இளம் வீரரை பாராட்டின உடனே தன்னால் ஒரு புதிய துறையில் பயணித்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சாதித்த ஐஸ்வர்யா மேனன் அவர்களை பற்றி நம்ம சொன்னோன்னா, நம்ம உடனே இந்தியாவில் இருக்கிற ரயில்வே துறையினுடைய சில செய்திகளை பார்க்கணும். என்னென்னா 1960 தான் இந்தியாவில் முதல்ல நம்ம வேகமாக ரயில் விடணும் அப்படின்ற ஒரு இது ஆரம்பித்தாங்க. எப்போ 1960. அப்போ என்ன ஐடியானா, ஒரு 250 கிலோமீட்டர் பெர் ஹவர், ஒரு மணி நேரத்தில் 250 கிலோமீட்டர் போகக்கூடிய ட்ரெயின் வேணும், இதான் வந்து திட்டம். அப்புறம் 1969 ராஜ்தானி வந்தது. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து அதனுடைய வேகம்னு பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது எப்போது 1969. அப்புறம் 1988 130 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சதாப்தி அந்த எக்ஸ்பிரஸ் கொண்டு வந்தாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்போது ஒரு புதுசாக இதான ஒரு ட்ரெயின் அந்த கொண்டு வரணும், அதுக்காக ஒரு பெயரை வைத்து இருந்துச்சு ட்ரெயின் 18 அப்படின்னு சொல்லிட்டு 2018 ஒரு புதிய ட்ரெயின் 18. அது எவ்வளோ தூரம்? 250 கிலோமீட்டர் முடியுமா பெர் ஹவர்? முயற்சிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 183 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்படிப்பட்ட திட்டம் வந்தப்புறம் ட்ரெயின் 18 அந்த பேருக்கு பதிலாக இன்னொரு புதிய வடிவமைப்பாக 15/2/2019 நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நியூ டெல்லி டு வாரணாசி அந்த தடத்தில் கொண்டு வந்தார். அதுதான் வந்தே பாரத். அத்தனை பேரும் உலகமே பாராட்டி இந்தியாவினுடைய இங்கே இன்டெக்ரல், நாம் பெருமைப்படலாம், இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ICF ஆவடியில் தயாரித்த ஒரு அருமையான அந்த ரயில். அந்த ரயிலை இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதனுடைய ஓட்டம் பலருக்கு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒன்று டைம் சேவிங், இந்த சேவான டைம் வந்து மற்ற ப்ரொடக்டிவ் விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். இவ்வளோ பெரிய விஷயம் இங்கே வந்தே பாரத். அப்போ வந்தே பாரத்தில் நான் ஒரு சீனியர் அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட்டாக நான் ஜாயின் பண்ணி அதே 2019 நான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு முன்னே சதாப்தியில் ஒர்க் பண்ணேன். 2019 ஒரு சிறப்பாக பணிபுரிகிறார். பலருடைய பாராட்டுக்களை தொடர்ந்து பெறுகின்ற ஐஸ்வர்யா மேனன். இப்போது 2047 4500 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அப்படின்ட்டு மத்திய அரசு, குறிப்பாக ரயில்வே துறையினுடைய ஒரு அறிவிப்பு இருக்கு இல்லையா? அப்போ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. சரி, உங்களை மாதிரி இப்போ கன்னியாகுமரியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பெண் வந்து இதே இப்போ நானும் வரணுன்றாங்க, அவங்களுக்கு உங்களுடைய கைடன்ஸ் என்ன? ஆக்சுவலாக நம்ம வந்தே பாரத் மட்டும் இல்லை, ரயில்வேயில் வேறு நிறைய ஜாப்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக ஈஸி இல்லை, ஆனால் இம்பாசிபிள் கிடையாது. நம்ம வரும்போது உங்களால் முடியுமா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்கும். ஆனால் we have to trust in ourselves and we have to show them that we are able to do that. நெக்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறது, பிரதமர் தன்னுடைய பதவியேற்பு விழாவில், சக அமைச்சர்களோடு பதவியேற்பு விழாவில் அவர் 3வது முறையாக பதவியேற்ற அந்த விழாவுக்காக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக போனீங்க இல்லையா? அந்த மெசேஜ் வந்தப்போ ப்ளஸ் அங்கே போய் கலந்துட்டப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்களும் அங்கே அப்படியே இருந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக அந்த 7th தான் மார்னிங் தான் எனக்கு இந்த மெசேஜ் கிடைக்கிது ஃப்ரம் த ஆஃபீஸ். ஸோ தட் டைம் ஆக்சுவலாக நான் தானே டவுட் ஆகிடுச்சு. சதர்ன் ரயில்வேன்னு ஒரே ஒரு லேடி இப்போ கரெக்டாக நான் தான் இருக்குமா, அது டவுட் ஆகிடுச்சு. முதல்ல நீ யார்கிட்ட சொல்லக்கூட இல்லை. அப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் எல்லாம் வந்துச்சு, நீங்கள் இன்றைக்கி தான் போனோம், 7th அங்கே ப்ரெசென்ட் ஆகணும்னு இன்ஃபர்மேஷன் வந்தது. அப்போது அன்றைக்கி ஃபுல்லாக அது பற்றி யோசிக்க டைமே கிடைக்கல. நம்ம சீக்கிரம் பேக் பண்ணி போன மாதிரி இருந்தது. அப்புறம் அங்கே போய் நெக்ஸ்ட் டே காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது தான் இவ்வளோ பெரிய விஷயம் மீடியாஸில் வந்துச்சு. நம்ம நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறாங்க.
அப்போது நெக்ஸ்ட் டே தான் அந்த ஒரு நைட்டில் தான் லைஃப் அவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறது, நம்ம அங்கே போய் நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிது. அப்புறம் அந்த ராஷ்டிரபதி பவன் அந்த ஒத் டேக்கிங் செரிமனி அதெல்லாம் பார்க்குறதுலாம் ஒரு எல்லாருக்குமே கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அப்புறம் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நிறைய விஐபிஸ் இருந்தாங்க. நம்ம ஈவன் நம்ம பிரசிடெண்ட் கூட ஒரு லேடியாக இருக்குது, அதில் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக ஒரு கூஸ்பம்ஸ் மாதிரி இருந்தது அந்த மொமெண்ட் எல்லாம், அவரை பார்க்குறது அதெல்லாம். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த சாதனையாளர். அதாவது நம்ம குறிப்பில் சொல்லியிருக்காங்க 2 லட்சம் ஃபுட் பிளேட்ஸ் அந்த பயண தூரம் சென்றவங்க. இவங்கள பார்த்து நம்ம விருந்தினர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அதில் நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவார்டு வாங்கி இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிஎம் உங்களை இன்வைட் பண்ணுற லெவலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லா விமனுக்குமே வந்து இது ரொம்ப பெருமையான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக பேசுகிறீங்க, பட் நிறைய விஷயங்களை ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க. எனக்கு அந்த விஷயம் பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் இட் இஸ் நாட் இம்பாசிபிள்னு சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த உங்களோட இந்த பவர் தான் வந்து உங்களை வந்து இந்த லெவல் கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து எல்லாரோட சார்பாக நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் இன்னும் மென்மேலும் போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு மிகச்சிறந்த பதிவாக நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் சாதனை என்பது நம்ம மனசுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உருப்பெற்று வெற்றி பெறுவது. அதாவது தன்னுடைய லைஃப்பில் சின்ன வயசுலேருந்தே என்றைக்குன்னா அன்றைக்கி வந்து ஒரு ரூரல் கேம்ஸில் ஒரு சிறிய மாணவியாக இருந்தப்போ அன்றைக்கி தன்னால் வெற்றி பெற முடியும். அண்டர் 16 ரூரல் கேம்ஸில் வந்து ஒரு தங்க விருது வாங்க முடியும், தங்க பதக்கம் பெற முடியும்னு நம்பிக்கையோடு பல பதக்கங்களை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தேசிய அளவில் பல சாதனைகள், இந்த மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு மிகச்சிறந்த வீராங்கனையாக மின்னுகின்றவர் தான் ஜெயஸ்ரீ அவர்கள். இப்போ ஜெயஸ்ரீயை நம்ம பாராட்டுகின்ற போது அரசு பணியில் இபிஎஃப்ஓ, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் ஒரு மிகச்சிறந்த மூத்த அதிகாரியாக தன்னுடைய 18 வயசுலேயே சேர்ந்துட்டாங்க கவர்மெண்ட் சர்வீஸில். இன்றைக்கி வந்து மெப்ஸில் அடிஷ்னல் அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் கமிஷனராக பணிபுரிகிறாங்க. நம்ம இவர்களை பாராட்டி வாழ்த்துக்கின்ற போது இவர்கிட்ட இப்போ நிறைய செய்திகள் இருக்குது. என்ன சொல்ல வரான்னு கேட்கலாம். சுட்டு விரலை விட வானம் குட்டை என்று எடுத்து சொல். இந்த சுட்டு விரலை விட வானமே குட்டை தான், அல்லது இமயம்னு வச்சுக்கோங்களேன். சுட்டு விரலை விட இமயம் குட்டை என்று எடுத்து சொல், உன் கட்டை விரல் நகமாய் வானம் சுருங்கியது என்று முழங்கி செல் அப்படின்னு ஒரு கவிதை வரிகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அழகாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசில் நான் அண்டர் 16 பற்றி சொன்னேன். அதுக்கு பிறகு வளர்ந்து ஒரு லாங் ஜம்பில், அதே போல் 100 மீட்டர் ஹடல்ஸில், அதே போல் ட்ரையத்லான், அப்புறம் நிறைய அப்படி வளர்ந்து வந்து அந்த 5 வருஷம் கன்சிக்யூட்டிவாக மெடல் வாங்கிட்டு அடுத்த லெவல் மாஸ்டர்ஸ். இப்போ மாஸ்டர்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் புனேயில் நீங்கள் ஒரு சில்வர் மெடல் வாங்கி அடுத்த டிசம்பரில் ஸ்வீடன் போகிறீங்க. அதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறிட்டே வரும்போது +2 அதாவது 11th 12th படிக்கும்போதே நம்மளுக்கு வந்து படிக்கணும், படிப்பு தான் ரொம்ப முக்கியம், ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களாம் சரியாக படிக்க மாட்டாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க, அவங்களுக்கு படிப்பு வராது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவளை இனிமேல் போதும் ஸ்போர்ட்ஸை நிறுத்திட்டு அவங்கள படிக்க வைங்கன்னு. பட் ஐ தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ். இல்லை அவள் படிச்சிடுவா, காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன், படிச்சிடுவான்னு சொல்லி நம்பிக்கையை ஊட்டி என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து நான் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணும்போது பிப்ரவரியில் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் வருது, மார்ச் மாதம் வந்து அடுத்த எக்ஸாம் வருது, பப்ளிக் எக்ஸாம். நீ போயிட்டு வாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னுடைய அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு த பிடி டீச்சர் ஆஸ் வெல் அஸ் த கிளாஸ் டீச்சர்ஸ். அவங்க தான் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் காலேஜ் அட்மிஷன் கிடைக்குங்கிறது நிறைய பேருக்கு இது தெரியுதா தெரியலையான்றது தெரியல. நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் காமிச்ச உடனே எங்கள் வைஷ்ணவ் காலேஜ் குரோம்பேட்டில் வந்து பிரின்சிபல் உனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை, வித்தவுட் எனி ஃபீஸ், ஜஸ்ட் லைக் தட் நான் போய் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துட்டேன்.
ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் இருக்குது, எல்லாத்துலேயுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸ்போர்ட்ஸை கெரியராக எடுத்துக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குங்கிறத பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சொன்னால் அந்த குழந்தைங்களும் ஸ்போர்ட்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக. நான் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஜாப் வாங்கினேன் இல்லையா, அப்போது நான் ஜாப் வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னை சுற்றி இருக்கிற எனக்கு கீழே ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம், ஓ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலை கிடைக்குமா, இது தெரிஞ்சிருந்தால் நான் என் பசங்களை அப்போவே நானும் உன் கூடவே அனுப்பிச்சிருப்பேனே அப்படின்னு வந்து லேட்டராக சொன்னாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுதான், நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு அதுக்கப்புறம் நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்க. என் கூட இருந்தவங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை கெரியராக எடுத்துக்கிட்டோம்னா வி ஹாவ் ஃப்யூச்சர் அப்படிங்கிறத நான் சொல்லி பதிவு. இல்லை, நிறைய பேருக்கு இது உண்மையிலே உணர வைக்க வேண்டிய ஒரு பதிவு. அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய அதாவது ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை நீங்கள் கைட் பண்ணி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதுதான் பார்க்குற நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இது மூலமாக நம்ம வளர முடியும். இப்போ அந்த காலத்தில் டிஜிபி அவர் பிரசிடென்ட் ஆஃப் அமெச்சூர் அத்லெட்டிக் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவர் வந்து உங்களுக்கு த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஒரு அவார்ட் கொடுத்து பாராட்டிய போது சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். நீங்கள் வளர்கின்ற போது உங்களுடைய வளர்ச்சி பாதையை மற்றவங்களும் தெரிந்து கொள்ளணும், அவங்களும் வந்து பின்னால் வளர்ந்து வரலாம். அதுதான் நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க, பாராட்டுக்கள். அந்த நினைவுகள் ஏன்னா தொடர்ந்து முடியும் 6 வருஷங்க, 6 வருஷம் தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் பெற்ற மாணவி இவங்க. அதுக்காக நம்ம பாராட்டுறோம். ஏன்னா 6 வருஷம், ஒரு வருஷம் இல்லை, 6 வருஷம் ஸ்காலர்ஷிப்னால் அப்போ முடியும். இந்த விளையாட்டில் நீங்கள் சாதனையாளராக இருக்கீங்க, உங்களால் மேலே வர முடியும்னு உலகத்துக்கு உணர்த்திருக்கீங்க இல்லையா. இப்போது அப்கமிங் ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருக்கு உங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? சார், நீங்கள் இப்போ என்ன அந்த சொன்னீங்க இல்லையா, டிஜிபி சார்கிட்டேருந்து நான் வாங்கின அந்த அவார்ட் பற்றி சொல்லணுன்னா, எங்கள் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வந்திருந்தார் வால்டர் WI தேவாரம் சார். அப்போ வந்து பெஸ்ட்டு ப்ராமிசிங் யங்ஸ்டர் அண்ட் பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் அவார்டுன்னு கொடுத்தாங்க. அப்போ அவர் சொன்ன விஷயம் வந்து, இந்த காலேஜிலேருந்து ஜெய்ஸ்ரீங்கிறவங்க இந்த காலேஜுக்கான பிடி உஷா மாதிரி யூ ஆர் ஆல் கிஃப்டடுன்னு சொன்னார். அப்போ நம்ம வந்து அதை பார்த்துட்டு எனக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துகிட்டு ஜெய்ஸ்ரீ மாதிரியே நீங்களும் யூனிவர்சிட்டியில் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் ஸ்போர்ட்ஸை ஓகே, அது ஃபஸ்ட் இயரில் ஸ்போர்ட்ஸை சீரியஸாக எடுத்துக்காதவங்கெல்லாம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை கிடைக்கும்போது நம்ம அந்த பெருமையால் நம்ம நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாக மாறிடுறோம். ஸோ நான் இப்போ அதை என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவராக இருக்கீங்க, நீங்கள் யூ ஹாவ் டு பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ இவ்வளோ பேர் திறமையாக சாதித்தவங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. இந்த உங்களுடைய சாதனை வந்து இதோடு நின்றுடக்கூடாது. நீங்கள் வந்து மோட்டிவேட்டர்ஸ், நீங்கள் எல்லாம் இப்போ மென்டர்ஸ். நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பண்ணின சாதனைகளை வச்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் சாதனையாளர்களாக உருவாக்கணும். அருமை. அதாவது அவங்க பதிவு அத்தனைன்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக பேசுனீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். ஒரு வரி சொல்லுவாங்க, புல்லினுடைய நுனியில் பூமி பந்தை நிறுத்தும் வல்லமை படைத்தவன் நீ அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்தை ஒரு சாதனையாளர்ன்ற முறையில் ஜெயஸ்ரீக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். எல்லாத்துக்கும் எல்லாரும் கிடைக்கும் போது எல்லாம் ஒரே விஷயத்த பண்ணும் போது அந்த விஷயத்த பண்ணுறது ஈஸி. யாருமே ஒரு விஷயத்த பண்ணாத போது அந்த விஷயத்த பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அதை பண்ணி காட்டினதுனால தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து ஓகே ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்கிறாங்கன்னா அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் அதை பிரேக் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் போட்டதில் வந்து அடுத்தடுத்த ஜூனியர்ஸ் வந்து எல்லோரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா அச்சீவ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த இன்னொரு விஷயம் உங்களை பற்றி பெருமையாக நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு ஃபீல்டுலேருந்து அந்த ஃபீல்டு எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது சொல்கிற நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த ஃபீல்டு எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும். அந்த ஃபீல்டுக்கு நான் பண்ண வேண்டிய தருணத்தில் நான் இருக்கேன், அதுக்கு நான் திரும்ப தருவேன். அதுக்கு நான் இப்போ வந்து எனக்கு அதனால் எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருந்தாலும் கிடைக்கலனாலும் நான் வந்து திரும்ப கோச்சாக இருந்து எனக்கு கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அந்த ஃபீல்டுக்கு பண்ணுவேன். அதில் சார்ந்து இருக்க பிள்ளைங்களுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுவேன், அவங்கள படிக்க வைப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க. அது ரொம்ப வந்து பாராட்டுதலுக்குரியது. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் உங்களோட பணி தொடர, நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே திரும்ப இருந்து நீங்கள் மாஸ்டர்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப பெருமையான விஷயம். இன்னும் நீங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப அழகான வரிகள். நான் அம்பிகா புன்றத்தன் அவர்களுடைய குறிப்புகளிலேருந்து பார்த்தேன். அதாவது when women support each other incredible things happen. ரொம்ப அருமையான வரிகள். உன்னுடைய உயரம் எதுன்னு நீ ஃபஸ்ட்டு உணரணும்.
உன்னுயரம் இதுவென்று உணர்ந்து கொள், விண்ணுயரம் கூட உன் விழாவுக்கு கீழேதான் அப்படின்ற கவிதை வரிகளுக்கு மிக சரியான ஒரு ஆலோசகராக, ஒரு மிகச்சிறந்த நிபுணராக இருக்கிறவங்க தான் அம்பிகா பொன்ரத்தன். சோர்வு இல்லை இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ சோர்வு அகற்றி அனைவருமே ஓர் முகமாய் எழுந்திருந்தால் வேறு முகமாய் நீ வளர்வாய். வேறு இருந்தால் தானே வளரும் மரம் இல்லையா? அப்போ வேறு எப்படி முகமாக அது சந்தோஷமாக வேறு இந்த பூமிக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதால தான் மரம் வளருது. அப்போ நீ சோர்வில்லாமல் சோர்வகற்றி ஒரு முகமாய் நீ வளரணும் அப்படின்னா அந்த வேறு முகமாக இருக்கணும். அப்போ மனசுக்குள்ளே, வேறு என்பது மனசுக்குள்ளே ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போது இந்த நிலையில் இப்போ காமியா மாதிரி பெற்றோர்கள் சொல்லிடுறாங்க, அடுத்தது நான் எந்த ஊரில் போனாலும் எனக்குன்னு ஒரு நல்ல பணிகள் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மேனன், என்ன மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் நான் வளர்த்து வருகிறேன் அப்படின்னு ஜெயஸ்ரீ, இந்த 3 பேரை பார்க்கின்ற போது உங்களுக்கு மனசில் என்ன தோணுது? இவங்ககிட்டேருந்து ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ மேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிறப்ப சொன்னாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு, நம்ம தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னா, இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறத நான் பண்ணுவேன். இப்போ மேம் பண்ணுறது அதான் பண்ணுறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா இப்போ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணின்னு வந்திருப்பாங்க. ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஈஸியாக வந்து அவங்க வந்திருக்க முடியும். அந்த கரெக்டான வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறனால தான் நிறையா பேரால் வர முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுன்றது இட்ஸ் ரியலி அ வெரி கிரேட் ஒன். இப்போ சார் சொல்கிறப்ப கூட கேட்டாங்க, என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் நீங்கள் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது என்னோட சைல்ட்ஹுட்லேருந்தே என்னோட ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். அது நிறையா வந்து இருக்கும். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து இன்னும் நான் ஒரு பிஸ்னஸ்ன்றதுன்ட்டு நான் பண்ணவே இல்லை. என்னோடய ஃபீல்டும் வந்து மாற்றியாச்சு. பட் ஒரு மற்ற விமெனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுக்குற ஒர்க்கு நான் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிஸ்னஸ் நாலேஜின்னு இருக்கிறனால அதுதான் சார் மென்ஷன் பண்ண மாதிரி நானல் மகளிர் மட்டும்ன்றது இட்ஸ் அன் யூனிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஹோம்ப்ரெனர்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடியலைன்னு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம். அண்ட் மேம் வந்து இதுதான் நான் ஆவேன் அப்படின்றதுன்னு கிடையாது, பட் ஸ்ட்ராங்காக வந்து ஒரு டிசையர், நம்ம வந்து லைஃப்பில் நல்லா வரணும்னு நம்ம மைண்டில் எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவான திங்கிங் நம்ம வைக்கிறோமோ கண்டிப்பாக அது வந்து நடக்கும். நம்ம நினைக்கிறது மட்டுமா இல்லாமல் அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஃபேவராக இந்த யூனிவர்ஸ் எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம தாட்ஸில் இருக்கும், நம்மளோட வேர்ட்ஸில் இருக்கும், ஆனால் ஆக்ஷனில் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லாமல் அந்த தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன், அந்த எண்ணங்கள், வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள் 3மே வந்து ஒரே விதமான அந்த பாசிட்டிவான விஷயத்தன்னு பண்ணுறப்ப கண்டிப்பாக சக்ஸஸ் தான் நமக்கு இருக்கும். அண்ட் காமியா பொறுத்த வரைக்கும் ரியலி யூ ஆர் ஸோ பிளஸ்ட். என்னதான் வந்து அப்பா அப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை ஸ்டபர்னாக நம்ம இப்படி பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணாத வரைக்கும் உங்களால் பண்ண முடியாது. சரிங்களா? அந்த ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஒரு டிட்டர்மினேஷனோடு இருக்கிற அந்த தாட் வந்து இட்ஸ் ஸோ பவர்ஃபுல். அதனால தான் உங்களாலன்ட்டுன்னு கண்டிப்பாக அந்த 3 பேரை பற்றி அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி பதிவாக நான் கருதுகிறேன். ஏன்னா பல வெற்றியாளர்களை உருவாக்கியவர்கள் நீங்கள். அதனால் அம்பிகா பொன்ரத்தன் அவர்களை அத்தனை பேரும் நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். இப்போது இவங்க காயத்ரி மேடம் இவங்க அழகாக 2 வரி சொன்னாங்க. என்னென்னா, உங்களுடைய தாட் என்ன, ஆக்ஷன் என்ன, ரெண்டையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம். உங்களுடைய சிந்தனை என்ன, அதனுடைய செயல் வடிவம் என்ன. இப்போது நான் உங்களே இப்போ 3 பேரை பற்றி இவங்க பேசினாங்க. ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்கில்ஸ், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நான் எடுக்கின்ற போது இன்றைக்கி உலக அளவில் ஒரு 21 பெஸ்ட் மெடல்ஸ், நேஷ்னல் அளவில் ஒரு 40 மெடல்ஸு ப்ளஸ் அப்படின்னு வெற்றியாளராக நீங்கள் வந்தப்போ, இதை கடந்து நான் வந்து அதாவது கல்வித்துறையிலையும் மின்ன முடியும். அப்போது என்ன உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சா, ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிப்ளமா இன் லேபர் லாஸ். இப்போ இந்த இளைஞர்களுக்கு இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, தாட் அண்ட் ஆக்ஷன் ரெண்டையும் ஒருங்கிணைத்து நான் இருக்கேன், நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லுகின்ற நீங்கள் இதே கருத்தை எல்லோருக்குடைய மனசில் விதைக்கின்ற
இவங்க அம்பிகாவை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து வெறும் கிரவுண்டில் ஓடுறது, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ரெஸ்ட் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள சைக்கலாஜிக்கலாக அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு மீட்டுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவோம்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதில் வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். அதிலிருந்து எப்படி நம்ம மீண்டு வரோம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் பொறுத்த வரைக்கும் இன்ஜுரிங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்குது. அந்த இன்ஜுரி ஃபேஸில் என்ன ஆகிடும்னா, நம்ம டாப்பில் இருந்த அத்லீட்டும் கூட 0 ஆகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. இப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஒரு இன்ஜுரியில் இருக்காங்கன்னா அவங்களால வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் தான் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஸோ மென்டல் ஹெல்த்தை எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பாடுபடுறீங்க அப்படிங்கிறதுல வந்து தெரிஞ்சது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் மென்மேலும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இந்த சேவையை தொடர்ந்து நிறைய பேரை வந்து பயன்பெற வைக்கணும் அப்படிங்கிறது வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கு. சூப்பர் சூப்பர். 2011-12 இந்த ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஜம்மு காஷ்மீரில் ஒரு கிரிக்கெட் போட்டி. அந்த போட்டியில் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அதாவது மிகச்சிறந்த வலதுகை பேட்ஸ்மேன் மட்டையாளர், அதே போல் வேகப்பந்து வீச்சாளர் வலது கையில், எல்லோரும் பார்த்து அந்த பனி பிரதேசத்தில், எந்த பனி பிரதேசம், நம்ம காமியா கார்த்திகேயன் இப்போ போயிட்டு வந்த பனி பிரதேசத்தில் மகிழ்ந்தார்கள். யார் இந்த பொண்ணு, யார் இந்த குட்டி பொண்ணு, யார் இந்த குட்டி பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த சுட்டி பெண்ணுடைய ஆட்டத்தை பார்த்து மகிழ்ந்தாங்க. அவங்க தான் அனுஷா அவர்கள். இப்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி, அப்கமிங் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பெற்றோர்கள்லாம் வந்து என் பிள்ளை வந்து பிரமாதமான கிரிக்கெட்டராக வரணும் அப்படின்ற கனவுல பயிற்சிக்கு அனுப்புகிறாங்க இல்லையா? இப்போ ஒரு அனுஷா மாதிரி ஆல்ரவுண்டராக இருந்தால் தான் வர முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதெல்லாம் உண்மையா? மேலே வரத்துக்கு அப்படி ஆல்ரவுண்டராக தான் இருக்கணும்னு இல்லை, ஆல்ரவுண்டராக இருந்தால் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். இப்போது அவங்க பேட்டிங் நல்லா ஆடுறாங்க, பவுலிங் நல்லா ஆடுறாங்கன்னா அவங்க அதில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா விளாட்னா கூட ஓகே. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் 2 இருந்தால் அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி, போனஸ் மாதிரி. ஸோ டீமில் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து இப்போ நிறைய கேர்ள்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் எனக்கு லைக் கேர்ள்ஸ் யார் பேர் சொன்னாலும் தெரியும். இப்போலாம் எனக்கு பார்த்தா கூட யாருன்னே தெரிய மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் தமிழ்நாடுன்னு இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போ செலெக்ஷன்ஸ்லாம் முன்னாடி ஒரு 70-80 தான் வருவாங்க. இப்போ பார்த்தா 400-500 கேர்ள்ஸ் வராங்க செலெக்ஷன்ஸ்க்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு பேரண்ட் வந்து என்னுடைய பிள்ளைய ஸ்டாராக கொண்டு வரணுமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த கல்வி போயிடுமா, கல்வித்துறையில் போனோமா, இந்த மாதிரியான வேவரிங்லாம் இருக்குது ஒன்று. அடுத்தது அவங்க ஒரு ஸ்டாராக மின்னுவதற்கான டிப்ஸ் என்ன? இந்த டிப்ஸுன்றதை விட அதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு மேலே இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 400 பேர் வராங்க செலெக்ஷனுக்குன்னுச்சு. இந்த 400 பேர் இந்த ரேட் ரேஸில் நான் முன்னே நிற்கணும் அப்படின்னா, என் குழந்தை முன்னே நிற்கணும்னா நான் என்ன பண்ணணுன்ற பயிற்சியாளர் கேட்க மாட்டாங்க, பேரண்ட் கேட்குறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? ஆக்சுவலி ஒரு பேரண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னா லைக் ஸ்போர்ட்ஸாக ஸ்டடீஸான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், பசங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு. ஸோ என் வீட்லேயே வந்து லைக் சப்போர்ட் பண்ணாங்க, பட் வந்து ஸ்டடீஸ் போயிடுமோன்னு யோசிச்சாங்க. பட் நான் வந்து ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் பண்ணி காமிக்கவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க ஸ்டடீஸ் கண்டிப்பாக பண்ணணும், பட் ஸ்போர்ட்ஸ் பண்ணால் ஸ்டடீஸ் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு ஸ்டடீஸ் வந்து ஓகே, அது எப்படி சொல்கிறது, லைக் நம்ம ஸ்டடீஸும் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வேர்ல்ட் கப், விமன் வேர்ல்ட் கப்பில் நீங்கள் கண்டிப்பாக விளையாடுவீங்க. அதுக்காக நம்ம இப்போயே உங்களுக்கு அட்வான்ஸ் கிரீட்டிங் சொல்கிறோம். ஏன்னா அதுக்கான முயற்சியும் திறமையும் இருப்பதனால மின்ன முடியும். மலையேற்றத்தில் எவரெஸ்ட் அதை அடைந்து சாதனை புரிந்த காமியா கார்த்திகேயன் ஃபஸ்ட்டு ஒரு மிகச்சிறந்த பைலட்டாக ஒரு ட்ரெயின் வந்தே பாரத்தில் இயங்குகின்ற ஐஸ்வர்யா மேனன், ஒரு பெஸ்ட் அத்லெட், பெஸ்ட் ட்ரெயினர். இன்றைக்கி அந்த வழியில் பல பிள்ளைகளை முன்னுக்கு கொண்டு வர ஜெயஸ்ரீ அவர்கள் மிக மிக மூத்த அத்லெட், அவர்கள் மிகச்சிறந்த விளையாட்டு வீராங்கனை. அவங்க நம்ம அனுஷா அவர்களை பார்த்திங்கன்னா, சார் ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் அப்படியே நம்ம டக்குன்னு அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சார், அதுதான் லைஃபு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக பேசினாங்க அனுஷா. அவங்க மிகப்பெரிய வெற்றியாளர். அவங்களுடைய சேலஞ்சர் ஏ டோர்னமெண்ட்டு இன்றைக்கும் அப்படியே மனசுலேயே நிற்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமையை அவங்க நிரூபித்திருக்காங்க. மேடம் அம்பிகா அவர்கள் வந்து எல்லாருக்குமான ஒரு பதிவில் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டும் விதமாக சொல்லியிருக்காங்க. இவரெல்லாம் பார்க்கின்ற போது
நீங்கள் அதாவது காயத்ரி உங்களை வந்து பாராட்டிய பல நிகழ்ச்சிகள் தமிழகத்திலும் இந்தியா நடந்தது. அதாவது தமிழ்நாடு முதல்வருடைய 2009 தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவார்ட், அதற்கு பிறகு எக்ஸலண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவார்டு 2013, அதே ஆண்டு நம்பிக்கை நட்சத்திரம்ன்ற அவார்டு, அப்புறம் 9 முறை தேசிய 6 முறை மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்ததோடு மட்டும் இல்லாமல் 2011 விமன் அச்சீவர் அவார்ட், பல விருதுகள் தொடர்ந்து வாங்கக்கூடிய ஒரு டாப் 10 மனிதர் என்ற முறையில் அகைன் அதே 2009 முதலே அந்த அவார்ட்ஸு. இப்போ கல்லூரியிலும் சரி, ஒய்எம்சிஏலையும் சரி, அல்லது தனியார் அமைப்புகள் ரோட்டரி லைன்ஸ் அதனுடைய விருதுகள் நினச்சி எல்லாம் கொண்டு போகின்ற போது இந்த மாநிலம் மட்டும் இல்லாமல் கேரள ஸ்போர்ட்ஸ்லேயும் விருது வாங்க முடியும் அப்படின்னு விருது பட்டியலில் உங்களது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று இவங்க சொன்ன மாதிரி அந்த பயிற்சி, இன்னொன்று மனதளவில் திடமாக இருந்தது. ஆனால் பெண்கள் நிறைய பேருக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்து இது கிடைக்கல அது கிடைக்கல எனக்கு அமைஞ்சது இதுதான் அப்படின்ற வார்த்தைகளும் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம காதுகளில் கேட்குறோம். இல்லைங்க எனக்கு எதுவும் அமையலை, லைஃப் இப்படி தான் அமைஞ்சிருக்கு, இதை வச்சு தான் நான் போனோம், என் கையில் இதாக இருக்குது, என்னுடைய சூழல் சரியில்லை, நான் எங்கே வளர்வது இப்படின்ற அந்த சுகமான பதிவுகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு வெற்றியாளராக உங்கள் வார்த்தை என்ன? இந்த நேரத்தில் நான் மற்ற பெண்களுக்கும் மகளிருக்கும் நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்னு நம்ம முடிவெடுத்தோன்னா அதில் நம்ம திடமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நம்மளுக்காக நடக்கும். மேடம் சொன்ன மாதிரி அந்த யூனிவர்ஸே நம்மளுக்காக அதை கொடுக்கும். சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணி காட்டினா தான் அதுக்கான மற்றவங்க கிட்டேருந்து ஒரு நம்பிக்கை வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது. ஸோ எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியும்னு ஒரு பெண் வந்து சொன்னாலும் இப்போ சில பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. பட் அதை ப்ரூவ் பண்ணி காட்டுற நிர்பந்தத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டோட நீங்கள் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்காது, எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையோ உங்கள் அப்பா அம்மாவோட படிப்போ இல்லை மற்ற எந்த விஷயமோ வந்து நீங்கள் என்னவா ஆக போகிறீங்கிறத நிர்ணயிக்காது. உங்களோட வில் பவர், உங்களோட கான்ஃபிடென்ஸ், நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் எய்ம் தான் வந்து அதை வந்து முடிவு பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், நான் இந்த பொசிஷன் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை நோக்கி நீங்கள் படிக்கிறதோ செயல்படுத்துகிறதோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். விடாமுயற்சியோடு பண்ணுங்கள், எல்லாரோட சப்போர்ட்டோடு பண்ணுங்கள், கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், மகிழ்கிறோம். ஒரு அருமையான பதிவு. இந்த பதிவை நாம் நகர நாம் நுகர்ந்தது அத்தனையும் நமக்கான வாழ்க்கையினுடைய வெற்றி பயணம்தான். அந்த வெற்றி பயணத்தை நோக்கி தன்னுடைய சிறு வயதிலிருந்தே, அதாவது 3 வயசுலேருந்தே என்னால் முடியும்னு சொல்லிட்டு சாதித்து காட்டியிருக்கிறார் காமியா கார்த்திகேயன். அவரை அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி பாராட்டுகின்றோம். அவருடைய பதிவை நிறைய கேட்டு மகிழ்ந்தோம். அதே போல் அந்த வெற்றி பயணம்னு சொன்ன உடனே நம்ம ட்ராவல் எங்கன்னா வந்தே பாரத்தில் அவ்வளோ சிறப்பாக இந்தியாவே தலை நிமிர்ந்து உலகத்தை பார்க்கின்ற, உலகம் தலை வணங்கி இந்தியாவிற்கு வணக்கம் சொல்கின்ற ஒரு அருமையான பல சாதனைகள். ஒரு சாதனை தான் ரயில்வே துறை மிக பெருமளவில் செய்த சாதனைகள். அதனுடைய ஒரு அங்கமாக, அதாவது விக்சித் பாரத் அம்பாசிடர், அதனுடைய தூதர் என்ற முறையில் ஐஸ்வர்யா மேனன், அவரை நாம் அத்தனை பேரும் பாராட்டி மகிழ்ந்தோம். தான் மட்டும் இல்லைங்க, தன்னோட ஒரு பெரிய டீமை என்னால் வளர்க்க முடியும், அப்படிப்பட்ட டீமை வளர்க்கின்ற விதமாக ஒரு மூத்த விளையாட்டு வீராங்கனை நான் பணி செய்கின்றேன் என்ற ஜெயஸ்ரீனுடைய பதிவு நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் ஒரு கிரிக்கெட் வீரராக எங்கிட்ட இருக்கிற அடாப்டபிலிட்டி, அச்சீவ்மெண்ட் எல்லாமே அத்தனை பேரும் பாராட்டுகின்ற போது நான் மேலும் மேலும் வளர்வேன் என்ற நம்பிக்கையோடு பேசிய அனுஷாவை நாம் மகிழ்ந்து பாராட்டினோம். அம்பிகா பொன்றத்தினுடைய வார்த்தைகள் அத்தனை பேருக்கும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டும் விதமாக, தன்னுடைய பயணத்தில் எல்லாமே வெற்றி பயணமாக நடைபெறும் என்ற முறையில் பேசினாங்க, மகிழ்ந்தோம். மேலும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒவ்வொரு இடத்துல இந்த நறுக்கு தெரித்தார் போல என்பார்கள், அப்படி தன்னுடைய வாழ்த்து பரிமாற்றத்தை மிக அழகாக செய்த முனைவர் காயத்ரி அவர்களை நம்ம பாராட்டி வணங்குகின்றோம். நேயர்களே, ஒரு பதிவு என்பது இதோடு போவது மட்டுமல்ல. வாழ்க்கையினுடைய பதிவு என்பது மகிழ்ச்சிக்கான பதிவு, மலர்ச்சிக்கான பதிவு. அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்ற உழைப்பும் பயிற்சியும் தேவை. அப்படிப்பட்ட பயிற்சியும் உழைப்பும் பெற்றவர்கள்தான் இந்த ஐவரும், அதே போல சிறப்பு விருந்தினரும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நீங்கள்
மங்கையர் சோலைக்கு எழுதலாம். உங்களுடைய சாதனை விவரங்களை இதோ திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலில், பிரத்யேகமாக உங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட மின்னஞ்சலில் எழுதி அனுப்புங்கள். நீங்கள் உங்களுடைய சாதனைகள் என்பது நாங்கள் பாராட்டுவதற்காகத்தான். நீங்களும் இணையுங்கள் மங்கையர் சோலையில். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மீண்டும் நாம் மங்கையர் சோலை நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.